வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரசு இலாக்காக்களில் இஸ்லாமிய சமய அதிகாரிகளை நியமிக்கும் திட்டத்தை எதிர்ப்பதா? ஆட்சேபத்தை மீட்டுக் கொள்ளும்படி பாஸ் கட்சி மிரட்டல். அரசாங்க இலாக்காக்கள் அனைத்திலும் இஸ்லாமிய சமய அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தும் திட்டத்தை கடுமையாக எதிர்த்துள்ள இந்து, கிறிஸ்துவ, பௌத்த, சீக்கிய மற்றும் தவிஸ்மா சமயத்தவர்களை பிரதிநிதிக்கும் மலேசிய சர்வ சமய ஆலோசனை மன்றத்தை பாஸ் கட்சி இன்று கடுமையாக சாடியுள்ளது. மலேசியாவில் சர்வ சமய ஆலோசனை மன்றத்தினர் இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு சவால் விடுக்கின்றார்கள் என்பதை அவர்களின் போக்கு தெளிவாக காட்டுகிறது என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசன் தெரிவித்துள்ளார். அரசாங்க இலாக்காக்கள் அனைத்திலும் இஸ்லாமிய சமய அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தும் திட்டத்தை கடுமையாக எதிர்க்கும் மலேசிய சர்வ சமய மன்றத்தின் நிலைப்பாடு தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தக்கியுடின் ஹசன் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்கள் தங்கள் மதத்தை சுதந்திரமாக நல்லுறவு பாராட்டி சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் கடைபிடிக்கும் உரிமைக்கு மலேசிய சர்வ சமய மன்றம் சவால் விடும் தோரணையில் அதன் நிலைப்பாடு உள்ளது. அது மட்டுமின்றி நாட்டின் கூட்டரசு மதமாக விளங்கும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு குறித்து சர்வ சமய மன்றம் கேள்வி எழுப்புகிறது என்று தக்கியுடின் ஹசன் குறிப்பிட்டார். சர்வ சமய மன்றம் சட்டத்தின் தவறான விளக்கத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களின் நிலைப்பாட்டுடன் தொடர்பில்லாத நடைமுறைகளை தீர்மானிப்பதற்கு ஒரு நீதிபதியாகவும் ஒரு வழக்கறிஞராகவும் செயல்பட விரும்புகிறது என்று தக்கியுடின் ஹசன் தெரிவித்துள்ளார். சர்வ சமய மன்றத்தின் இந்த நிலைப்பாடு மலேசியர்களிடையே வேண்டுமின்றி ஒற்றுமையின்மையையும் விரோத போக்கையும் உருவாக்க முயற்சிக்கிறது. சர்வ சமய மன்றத்தின் இந்த போக்கு குறித்து பாஸ் கட்சி உண்மையிலேயே வருத்தமும் ஏமாற்றமும் கொள்வதாக தக்கியுடின் ஹசன் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சுத்திகரிக்கப்படாத தண்ணீருக்காக ஆண்டொன்றுக்கு 5 கோடி வெள்ளி இழப்பீடு கோரி சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக அறிவித்து இருக்கும் கெடா மாநில அரசுக்கு நீதிமன்றத்தில் பதில் அளிக்க பினாங்கு அரசு தயாராக இருப்பதாக அதன் முதலமைச்சர் சவ் கொன் யூ அறிவித்துள்ளார். இந்த இழப்பீட்டு கோரிக்கை தொடர்பாக கெடா மாநில அரசாங்கத்திடமிருந்து தாங்கள் எந்தவொரு நோட்டீஸையும் இதுவரை பெறவில்லை என்று சவ் கொன் யூ குறிப்பிட்டார். அப்படி ஒரு கோரிக்கையை கெடா அரசு முன்வைக்குமானால் சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப பினாங்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். பினாங்கு மாநில அரசாங்கத்திடமிருந்து சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் கட்டணத்தை கோரி அந்த மாநில அரசுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கெடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி நோர் நேற்று அறிவித்து இருப்பது தொடர்பில் சவ் கொன் யூ எதிர்வினையாற்றியுள்ளார். மூடத்தன்மை தொடர்பில் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவிடமிருந்து சந்தாதாரர்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத் தருவதற்காக போலியான சான்றிதழை வழங்கி சொக்சோவை ஏமாற்றிய பெரும் ஊழலில் பினாங்கு அரசு பெரிய மருத்துவமனைகளின் 3 மூத்த மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொக்சோவிடமிருந்து இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தருவது, சொக்சோவிடமிருந்து மாதாந்திர ஊதிய அனுகூலத்தை பெற்றுத் தருவது உள்ளிட்ட சொக்சோ சந்தாதாரர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் போலியான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்பில் அந்த 3 டாக்டர்களையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று காலையில் பினாங்கு SPRM அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சிபரங்ஜயா அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த 2 மருத்துவர்களும் புகிட் மர்தாஜாமை சேர்ந்த ஒரு மருத்துவரும் விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. தங்களுடன் இணைந்து பணியாற்றும் மருத்துவர்களின் உதவியுடன் பொய்யான ஆவணங்களை தயார் செய்து இந்த 3 மருத்துவர்களும் சொக்சோவில் சமர்ப்பித்துள்ளனர். வேலை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட சொக்சோ சந்தாதாரர்களை வேலை செய்ய இயலாத முடத்தன்மை பட்டியலில் சேர்த்து அவர்கள் சொக்சோ பணத்தை கோருவதற்கு ஏதுவாக போலி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த ஊழல் தொடர்பில் மேலும் பல மருத்துவர்கள் பிடிபடக்கூடிய சாத்தியம் இருப்பதாக நம்பப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் மலேசியர்கள் வரி செலுத்துபவர்களாக இருப்பினும் தங்களின் பயணத்திற்கு முன்னதாக தங்களுக்கான பயண கட்டுப்பாடுகளை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளும்படி வருமான வரி வாரியம் அறிவித்துள்ளது.
வருமான வரியை செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ள மலேசியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்படுகின்றனர். இந்த தடையை மலேசிய குடிநுழைவுத் துறையின் ஒத்துழைப்புடன் வருமான வரி வாரியம் மேற்கொண்டு வருவதாக அதன் அதிகாரி ஹசாஹருடின் முகமது அலி தெரிவித்தார். பயண ஏற்பாடு செய்யப்பட்ட விமான நிலையத்திற்கு சென்ற பின்னர் தங்களுக்கான பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவு சோதனையில் தெரிய வரும்போது அவர்கள் கடைசி நேர மன அழுத்தத்திற்கு ஆளாகுவதை தவிர்க்க தங்களுக்கான பயண கட்டுப்பாடு குறித்து முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பது அவசியமான ஒன்றாகும் என்று அசஹருடின் முகமது அலி குறிப்பிட்டார். மலேசியாவின் அரசு கேந்திரமாக விளங்கும் புத்ராஜயாவின் அழகுக்கும் வளர்ச்சிக்கும் நேர்த்திக்கும் நிகராக உலகில் எந்த நகரமும் இல்லை என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது வர்ணித்துள்ளார். புத்ராஜயாவின் தனித்துவமான வனப்பை இம்மியளவும் குறையாமல் பாதுகாத்து வரும் அதன் பராமரிப்பு நிர்வாகத்திற்கு தமது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதாக தனது முகநூலில் இன்று பதிவேற்றம் செய்த செய்தியில் துன் மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். பராங்பசார் தோட்டமாக விளங்கிய ரப்பரும் செம்பனையும் நிறைந்த ஒரு தோட்ட பகுதியான புத்ராஜயா துன் மகாதீரின் தூர நோக்கு சிந்தனையில் கோலாலம்பூர் அரசு கேந்திரத்திற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட நாட்டின் நிர்வாக நகரமாகும். 250 கோடி வெள்ளி செலவில் அதன் கட்டுமான பணி 1994 ஆண்டில் தொடங்கி 1999 நிறைவு பெற்றது. 2001 ஆண்டு கூட்டரசு பிரதேசத்தின் ஒரு பகுதியாக புத்ராஜயா பிரகடனப்படுத்தப்பட்டது. புத்ராஜயாவிற்கு செல்லும் சாலைகளின் இரு மருங்குகளிலும் பூத்து குலுங்கும் மலர் தோட்டங்கள், நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட அழகிய பூவேலிகள், நிழல் தரும் மரங்கள், ரம்யமான சூழல், சாலைகளுக்கு இடையே மாறுபட்ட கலை வேலைப்பாடு கொண்ட கட்டடங்கள் முதலியவை அதன் வனப்பிற்கு மெருகு சேர்க்கின்றன என்று துன் மகாதீர் குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு அமைப்பு முறை உலகில் வேறு எங்கும் இல்லை என்று நாட்டின் 4வது பிரதமராக பொறுப்பேற்றிருந்த போது தனது சிந்தனா சக்தியில் உருவாகிய புத்ராஜயா குறித்து துன் மகாதீர் இவ்வாறு வர்ணித்துள்ளார். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜோஹோர் மாக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் நிறுத்தப்படவிருக்கும் வேட்பாளரின் பெயரை அம்னோ இந்த வாரத்தில் அறிவிக்கும் என்று அதன் பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை அம்னோவின் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி வெளியிடுவார் என்று அவர் குறிப்பிட்டார். வேட்பாளரின் பெயர் குறித்து முடிவெடுத்து அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்கள் பெயர்கள் அனைத்தும் உச்சமன்ற கூட்டத்தில் பரிசீலனைக்காக கொண்டுவரப்படும் என்று அவர் மேலும் கூறினார். ஆன்லைன் இணைய மோசடி சம்பவங்கள் அதிகமாக நிகழும் மாவட்டங்களில் ஒன்றாக சிரம்பான் வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று நெகிரி சம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜாஃபிர் முகமது யூசுப் தெரிவித்தார். கடந்த ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் சிரம்பான் முன்னிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆன்லைன் மோசடிகள் தொடர்பாக இக்காலகட்டத்தில் சிரம்பானில் 701 மோசடி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் நீலாய் 434 சம்பவங்களுடன் மாநிலத்தில் 15வது இடத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நெகிரி சம்பிலான் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த நிலையில் 1710 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் வழி 4,71,00,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக டத்தோ அஹ்மத் ஜாஃபிர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.